ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் காந்தி 6 முறை போட்டியிட்டு 4 முறை வெற்றி பெற்றுள்ளார். தற்போது கைத்தறி மற்றும் துறை அமைச்சராக உள்ள நிலையில் கடந்த மாதம் 28ஆம் தேதி திமுக தலைமையால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பட்டியலில் அமைச்சர் காந்தி பெயர் இடம்பெறவில்லை. மாறாக அவரது மகன் வினோத் காந்தியின் பெயர் இடம்பெற்றது. இந்நிலையில் வேட்பாளர் அறிவித்து 7 நாட்களுக்கு மேலான நிலையில் இதுவரை ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் எந்த ஒரு தேர்தல் பணிகளும் நடைபெறவில்லை என கூறப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்ய திங்கட்கிழமை ஒரு நாள் மட்டுமே உள்ள நிலையில் திமுக நிர்வாகிகள் திமுக தலைமை அறிவிக்கப்பட்ட வேட்பாளரான அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தியை சந்திக்க அவரது வீட்டுக்கு சென்றனர். வினோத் காந்தியை சந்தித்து தேர்தல் பணிகள் நடைபெறாது குறித்தும் வேட்புமனு தாக்கல் செய்யாதது குறித்தும் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் தான் தயாராக உள்ளதாகவும் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான காந்தி அனுமதி வழங்கியவுடன் அனைத்து பணிகளும் நடைபெறும் என கூறினார். உடனே அங்கிருந்து அமைச்சர் காந்தி இல்லத்திற்கு சென்ற திமுக நிர்வாகிகள் அமைச்சரை சந்திக்க காத்திருந்தனர். கிடைக்காத விரக்திகள் இருந்ததால் அமைச்சரின் வீட்டில் அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக நிர்வாகிகள் காத்திருந்து ஏமாற்றத்துடன் அங்கிருந்து திரும்பிச் சென்றனர். திமுக தலைமை வேட்பாளரை அறிவித்து 7 நாட்கள் ஆன நிலையில் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் குறித்து எந்த பணிகளும் நடைபெறாமல் வேட்பாளர் மற்றும் அமைச்சர் மௌனம் காப்பது அப்பகுதி திமுக தொண்டர்கள் மத்தியில் சோர்வை ஏற்படுத்தியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் மார்டின்.